இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க இருப்பது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 1989வது வருடம் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் 5 இடங்களை பிடித்த கட்சி எது, வேட்பாளர் யார், எவ்வளோ ஓட்டு வாங்கினார்கள் என்ற எல்லா காரியங்களையும், எத்தனை ஓட்டு வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம பார்க்கறது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்தலுடைய முடிவுகளை நம்ம இப்போ பார்க்குறோம். திமுக ஏஎல் சுப்பிரமணியன் அவர்கள் போன முறை அவங்க வேட்பாளரான புதியவர்களாக இருந்தாங்க. அவங்க தோல்வியை விட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இந்த திருப்பு திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. 1989ஆம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியானது திமுக ஏஎல் சுப்பிரமணியன் அவர்கள் வேட்பாளராக நின்றுருக்காங்க. 37,991 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி திமுக. 35.55% ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக முதல் இடத்துல இருக்குது. இரண்டாவது நம்ம பார்க்க இருப்பது காங்கிரஸ் கட்சி சார்பாக நெல்லை கண்ணன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. நெல்லை கண்ணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு 28,470 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.64% ஓட்டு வாங்கி இரண்டாவது இடத்துல இருக்காங்க. இந்த தொகுதிக்கு இவங்க இப்போ புதியவர்களாக இருக்காங்க. நெல்லை கண்ணன் அவர்கள் காங்கிரஸ் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. மூன்றாவது இடத்துல நம்ம பார்க்க இருப்பது அதிமுக வி மாசானமூர்த்தி அவர்கள் வேட்பாளராக நின்றுருக்காங்க. அதிமுக சார்பாக வி மாசானமூர்த்தி அவங்க வாங்கிய ஓட்டு 25,332 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25,332 ஓட்டு வாங்கி 23.71% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க மூன்றாவது இடத்துல அதிமுக இருக்குது. இப்போ நான்காவது இடத்துல நம்ம பார்க்கணும்னா இதுவும் அதிமுகன்னு குறிக்கப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி நடந்துன்னு தெரில. முத்துசாமி அவர்கள் போட்டியிட்டு 12,201 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2 அதிமுக போட்டியிட்டிருக்கதா குறிக்கப்பட்டிருக்கு. 12,201 ஓட்டு வாங்கி இந்த அதிமுக நான்காவது இடத்த பிடிச்சிருக்கு. 11.42% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தது 5வது இடத்துல இருப்பது சுயேட்சை வேட்பாளர் ஸ்ரீ கசுபர் ராஜா அவர்கள் 1,513 ஓட்டு வாங்கி 1.42% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க 5வது இடத்துல இருக்காங்க. புதியவர்கள் இந்த தொகுதிக்கு இந்த சுயேட்சை வேட்பாளர் புதியவராக இருக்காங்க. வெற்றி வாக்கு வித்தியாசம் முதல் 2 இடத்தை பிடிச்சிருக்கவங்களுடைய வெற்றி வாக்கு வித்தியாசம் 9,521 ஓட்டில் காங்கிரஸ் தோல்வியிட்டிருக்கு. பதிவான வாக்குகள் பார்க்கணுன்னா 1,06,862 ஓட்டு பதிவாயிருக்கு. 72.63% ஓட்டு பதிவான ஒரு தொகுதியாய் காணப்படுகிறது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. 1989ஆம் வருடம் பதிவு செய்த வாக்காளர்கள், அதாவது ஓட்டு போட தகுதியுள்ள வாக்காளர்கள் 1,49,539 பேர் ஓட்டு போட தகுதியுள்ளவர்கள். ஆனால் ஓட்டு போட்டவர்கள் பதிவான வாக்குகள் 1,06,862 பேர். டிஎம்கே வெற்றி பெற்றதுனால அந்த காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்குள்ள வித்தியாச ஓட்டு 9,521 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ்லேருந்து முன்னணியாக திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. இப்போ அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றிய ஒரு தொகுதி 1989ஆம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியாக இந்த தேர்தலை நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில்.